தான் உன்னோட ஒய்ஃபா? மதி உன் குழந்தையா? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? உன்னால நானும் அம்மாவும் தங்கச்சிங்களும் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அண்ணி எப்படி? 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். அப்புறம் ஏன் சேர்ந்து வாழல? வெண்ணிலாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நினைச்சு திருடி இருப்ப. உன்னுடைய திருட்டு புத்தியால அரெஸ்ட் ஆயிருப்பேன். கர்ப்பமா இருந்த அண்ணிய விட்டுட்டு போயிருக்க. மகா, என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். இப்ப முழுசா மாறிட்டேன். நான் திருந்திட்டேன் மகா. ஒரு பிரயோஜனமும் இல்ல. அண்ணிய பத்தி உனக்கு தெரியும் தானே? ஓ, நீங்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் எவ்வளவு கேட்டோம். அண்ணி அவங்க புருஷன் யாருன்னு சொல்லவே இல்லையா? சரி, நான் உன் தங்கச்சி நம்ம குடும்ப பத்தின விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் நான் சொல்லல. நான் ஒரு அனாதைன்னு மட்டும்தான் தெரியும். உன்னால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்ல வாழ வைக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன்னால இப்ப அண்ணியோட வாழ்க்கையும் போயிடுச்சு. மதிய பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? அவ என்ன பாவம் பண்ணா? அன்னைக்கு உன் முன்னாடி தானே அவ அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னா. அண்ணியோட புருஷன் யாருன்னு வீட்டுல எல்லாரும் எவ்வளவு தீவிரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஆளை புருஷன்னு சொல்ல முடியாமதான் நீ பண்ண துரோகத்தால அவங்க இவ்வளவு வருஷமா ஒரு பொண்ணா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? மகா, வெண்ணிலா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு திருடுனது தப்பு தான். அதுக்கான தண்டனைய இத்தனை வருஷமா எல்லா வகையிலும் அனுபவிச்சிட்டேன். ரோட்ல அடிபட்டு பிச்சைக்கார மாதிரி இருந்த என்ன நீ தானே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண. அந்த நிலைமையில தான் நான் இன்னைக்கு இருக்கேன் மகா. காசு பணத்தை விட உறவும் குடும்பமும் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் மகா. உன்னால நாங்க படுற கஷ்டம் போதாதுன்னு இன்னும் 2 பேரோட வாழ்க்கையில நீ விளையாடி இருக்க. எங்க கூட இருக்க வேண்டிய எந்த ஒரு முக்கியமான கஷ்டமான நேரத்துல கூட இல்லாம இன்னைக்கு உனக்கு தேவைப்படுற நேரத்துக்கு வந்து ஏத்துக்கோன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? தப்பு பண்ண ஒருத்தன் திருந்தவே மாட்டானா மகா? இங்கே நான் வந்ததுலேருந்து நீ என்னை பார்த்துட்டு தானே இருக்க. இப்போ என்னை பார்த்தா தப்பான மாதிரியா தெரியுது? மகா, எனக்கு என் குடும்பம் வேணும். மதிக்கு அப்பா வேணும். வெண்ணிலாவுக்கு நான் கொடுத்த கஷ்டத்துக்கு பிராயச்சித்தை பண்ணணும். நீ எத்தனை பேர் வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்லி உன்னை கூட்டிட்டு போய் அத்தை முன்னாடி நிறுத்துவேன்? அவங்க பொண்ணு வாழ்க்கைய அழிச்சவனாதான் உன்னை பாப்பாங்க. அகிலாவையே இன்னும் அவங்க ஏத்துக்காம இருக்காங்க. உன்னை காரணமா சொல்லி மொத்தமாவே அவளை ஒதுக்கிடுவாங்க. என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்தவன் தங்கச்சிங்க என் வீட்டுல எப்படி வாழலான்னு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. மகா, நீ சொல்றது எல்லாம் சரிதான். நான் தப்பு பண்ணவன் தான். ஆனா இப்ப திருந்தி என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் மகா. எனக்கு என் குடும்பம் வேணும். வெண்ணிலாவோட என்ன சேர்த்து வை மகா. நீ நினைச்சா எப்படியும் செஞ்சிருவேன். உன் காலை பிடிச்சி கேட்கறமா ப்ளீஸ்? யாராவது பாத்திர போறாங்க. நீ தெரிஞ்சிட்டேங்கிறத நான் நம்புறேன். ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. அண்ணி நம்பணும். அவங்க நீதான் அவங்க புருஷன்னு உன் பேரை சொல்றதையே கேவலமா நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காதவன எந்த காரணத்துக்காகவும் சேர்ந்து வாழ சொல்லி யாரும் கட்டாயம் எல்லாம் படுத்த முடியாது. நீ நல்லவன் திரும்பி வந்துட்டேன்னு அவங்கள முதல்ல நம்பவே, உன்னை ஏத்துக்கவே. வெண்ணிலா என்ன கவர்மெண்ட்ஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா நான் இங்க இருந்தா தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு தெரியாம என்னால சேர்த்து வைக்கிறேன்னு வாக்குறுதி எல்லாம் கொடுக்க முடியாது.